அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே நேரத்தில் ஏவுகணைகளை வீசி ஈரான் மீது தாக்குதலை ஏற்படுத்திய நிலையில் தற்போது இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் தொடுத்துள்ளது ஈரான். இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த மேலும் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. இப்பொழுது ஈரான் நாடு தன்னுடைய பதில் தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஈரான் இஸ்ரேல் மீது தன்னுடைய தாக்குதலை தொடங்கியிருப்பது இந்த சண்டை என்பது ஒரு யுத்தம் என்ற அளவில் நீண்டு கொண்டு போகின்றது என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. வழக்கமாகவே இது போன்று சண்டை ஏற்படும் போதெல்லாம் மூன்றாம் உலகப் போர் மூண்டு விட்டதா என்கின்ற ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி முன்வைக்கப்படும் பதைபதைப்போடு. ஆனால் இந்த முறையும் அது போன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டாலும் இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏற்கனவே ரஷ்யாவும் உக்ரைனும் தொடங்கி இருக்கக்கூடிய சண்டை 4-5 ஆண்டுகளாகி உலக நாடுகள் பல்வேறு வகையில் பொருளாதார பின்னடைவை சந்தித்து விட்டன. ஒட்டுமொத்த உலக நாடுகளும் ஏதோ ஒரு வகையில் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து விட்டது. கோதுமை சரியாக பட்டுவாடா செய்யப்பட முடியவில்லை. அந்த உக்ரைனில் இருந்து ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய கோதுமை வரத்து குறைந்து விட்டது என்று உலகத்தின் அனைத்து நாடுகளும் ஏதோ 2 நாடு போட்டுக்கொண்ட சண்டையின் காரணமாக பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இஸ்ரேல், ஈரான் என்கின்ற 2 பெரிய ராணுவ வல்லாதிக்க நாடுகள் தங்களுடைய சண்டையை தொடங்கி இருக்கின்றது. இதற்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய வல்லாதிக்க நாடான அமெரிக்காவும் நேரடியாக தலையிட்டிருப்பது என்பது அடுத்த கட்டமாக இந்த யுத்தம் எத்தனை நாட்கள் நீளப் போகின்றது, இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை ஒரு முக்கியமான கேள்வியாக முன்வைத்திருக்கின்றது. ஏனென்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டையெல்லாம் கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்குள் பார்த்தால் எந்த ஒரு நாடும் அப்படியெல்லாம் சரணாகதி அடைந்தது கிடையாது. சின்ன நாடாக இருந்தாலும் கூட ரஷ்யா உக்ரைனை தாக்குவதற்கு முன்பாக யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 1-2 இரவுகள் கூட உக்ரைன் தாக்கு பிடிக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் 4-5 ஆண்டுகளாக சரிக்கு சமமாக ரஷ்யாவை உக்ரைன் தாக்கி கொண்டிருக்கின்றது. எனவே உலகத்தின் சின்ன நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுக்கு துணையாக 2-3 நாடுகள் வருகின்றன. எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் எதிரி நாட்டினுடைய சிறிய ஏவுகணை வந்து விழுந்தாலும் அந்த நாட்டினுடைய மக்களும் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே ஒரு யுத்தமாகத்தான் இது நீண்டு கொண்டு போகும். இப்பொழுது ஈரானும் தாக்க தொடங்கி இருக்கின்றது. எனவே ஈரானினுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே நாம் பதிவு செய்தோம், ஈரானால் 2000 2500 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இலக்குகளை தாக்க முடியும். அப்படி பார்த்தோம் என்றால் ஈரான் நாட்டால் இஸ்ரேலினுடைய நிலப்பரப்பில் எந்த ஒரு மண்ணையும் குறிவைக்க முடியும் ஈரானால். அது மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலே, பஹ்ரைன் நாட்டிலே, துருக்கி நாட்டிலே, UAE என்று சொல்லப்படக்கூடிய அந்த துபாய் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அரபு நாடுகளின் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது ஈரானால் தாக்குதல் நடத்த முடியும். எனவே அதுபோன்ற ஒரு தாக்குதலை ஈரான் இனி தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் இப்போது ஈரான் இந்த தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடங்கி இருக்கின்றது. ஈரானினுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை குறிவைத்து வீசப்பட்டு வருகின்றன. இப்பொழுது ஈரானுக்கு இருக்கக்கூடிய ராணுவ வாய்ப்புகள் என்ன, ஈரான் ராணுவம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகளாக அமெரிக்கா போன்ற நாடுகளோடு நேருக்கு நேர் மோதி இருக்கின்றது என்றால் அதற்கான வல்லமை அவர்களுக்கு உண்டு, ஈரானுக்கு உண்டு. எனவே ஈரானின் ராணுவம் எத்தகையது, அவர்களுடைய பலம் என்ன, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பயிற்சிகள் என்ன என்று பார்த்தோம் என்றால் ஈரானை பொறுத்தவரை ராணுவத்தை 2ஆக பிரிக்க வேண்டும். ஒன்று, பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள் நேரடியாக ராணுவ வீரர்களாக அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இது இல்லாமல் நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட கமேனி, அந்த நாட்டினுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கமேனி நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டிலே ஒரு படைப்பிரிவை வைத்திருக்கின்றார். அவர்களும் ராணுவத்துக்கு நிகரான பயிற்சியை எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு பெயர் என்னவென்றால், அந்த நாட்டிலே ராணுவம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த IRGC என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய யுத்தக்குழு என்று அவர்கள் குறிப்பிட்டுக் கொள்வார்கள், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை. இதுவும் ராணுவத்தை போன்று பயிற்சி எடுப்பார்கள். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அதில் இருக்கின்றார்கள். ராணுவ வீரர்களை போன்று அவர்களுக்கும் ஆயுதங்கள் இருக்கின்றன. அதாவது வான்படை இருக்கின்றது, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை என்று சொல்லப்படக்கூடிய வீரர்களிடம் வான்படை இருக்கின்றது, கப்பல் படை இருக்கின்றது, தரைப்படை இருக்கின்றது. மொத்தமாக 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். ஒரு பக்கம் ஈரான் நாட்டினுடைய ராணுவம் தாக்குதல் நடத்தும், இன்னொரு பக்கம் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை என்று சொல்லப்படக்கூடிய கமேதி நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய படைப்பிரிவு மூலமாக தாக்குதல் நடத்துவார். ஏற்கனவே இந்த இடத்தில் ரஷ்யா உக்ரைனை நினைவுபடுத்திக் கொள்ள முடியும். ரஷ்யா நேரடியாக ராணுவ தாக்குதலை மட்டும் நடத்தவில்லை, யாரென்றே தெரியாத சீருடை அணியாத சில பேர் உக்ரைன் மீது அப்போது தாக்குதல் நடத்தி இருந்தார்கள். அப்பொழுதுதான் ராணுவமே ஒரு கூலிப்படையை ரஷ்யாவில் வைத்திருக்கும் என்பதெல்லாம் உலக நாடுகளுக்கு தெரிய வந்தது அதிகாரப்பூர்வமாக. சில உளவு அமைப்புகளுக்கு வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக தெரிந்திருக்கலாம். இந்தியா போன்ற ஜனநாயக பூர்வமான நாடுகளில் வேண்டுமென்றால்
ராணுவம் என்ற ஒரு கட்டமைப்பு மட்டும்தான் வெளிப்படையாக இருக்கும். அவர்கள் மட்டும்தான் எதிரி நாட்டோடு சண்டையிடுவார்கள். ஆனால் ஜனநாயகம் குறைவாக இருக்கக்கூடிய, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மத நூல்களை அடிப்படையாக வைத்து குடியரசாக தங்களை அறிவித்துக் கொண்ட நாடுகள் வெளிப்படையாக ஒரு ராணுவ அமைப்பை உருவாக்கி வைத்திருந்தாலும் ராணுவமே ஒரு கூலிப்படை போன்ற அமைப்பை உருவாக்கி இருக்கும். இந்த இடத்தில் கூலிப்படை என்று இஸ்லாமிய காவல்படையை குறிப்பிட முடியாது. அவர்கள் வெளிப்படையாக இயங்கக்கூடியவர்கள் தான், அவர்களும் பயிற்சி பெற்ற வீரர்கள் தான். எனவே அவர்கள் நேரடியாக தாக்குதல் நடத்துவார்கள். அவர்கள் வசம் இருக்கக்கூடிய இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இப்போது தாக்குதலை தொடங்கி இருக்கின்றார்கள். அவ்வளவு எளிதாக இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானை சரணாகதி அடைய வைத்து விட முடியாது. ஒரு பக்கம் ஈரானுக்குள் இருக்கக்கூடிய மக்களில் ஒரு தரப்பினரே இப்பொழுதும் அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கின்றார்கள், கமேனிக்கு எதிராக இருக்கின்றார்கள். தேவையில்லாத சண்டையை ஈரான் நாட்டினுடைய கமேனி கிட்டத்தட்ட 1990 தொடங்கி உண்டாக்கி கொண்டே இருக்கின்றார். அமெரிக்காவோடு ஈரான் ஏன் சண்டை போட வேண்டும்? இவர்கள் சண்டை போடுவதால் பாதிக்கப்படுவது நாங்கள் தான். அடிப்படை பொருட்களை கூட வாங்க முடியவில்லை. பெரிய அளவில் விலைவாசி உயர்ந்து விட்டது. இப்பொழுதும் ஒரு மத நூலை அடிப்படையாக வைத்து சட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே உடைக்கு கட்டுப்பாடு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கருத்து சுதந்திரத்திற்கு கட்டுப்பாடு இருக்கின்றது. ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு இருக்கின்றது. அரசு தரப்பு செய்திகள் மட்டும்தான் வெளியிட முடியும். எனவே மற்ற நாடுகளை போன்று நாங்களும் ஜனநாயக பூர்வமாக தனிநபர் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவ்வப்பொழுது ஈரானில் இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக போராட்டம் நடத்தியதை நாம் பார்க்க முடியும். இதற்கு பின்னணியில் தான் அமெரிக்கா இருப்பதாக ஈரான் சொல்லுகின்றது. எங்களுடைய மத அடிப்படையிலான நூலை முன்வைத்து நாங்கள் இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் மேற்கத்திய நாடுகள், அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெண்களை, மக்களில் ஒரு சிலர், இளைஞர்களில் ஒரு சிலரை தூண்டிவிட்டு தனிநபர் சுதந்திரம் வேண்டும், உடை சுதந்திரம் வேண்டும் என்றெல்லாம் சொல்லி குறிப்பிட்ட வகையிலான உடையை பெண்கள் அணிவதற்கு கட்டுப்பாடு இருப்பதிலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றெல்லாம் தூண்டி விடுகின்றார்கள் என்று அமெரிக்கா மீது குற்றம் சுமத்தும். எனவே ஒரு பக்கம் தன்னுடைய மக்களில் ஒரு சிலரே தங்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட ஈரான் ராணுவமோ இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை என்கின்ற கமேனியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய யுத்த குழுவினரோ அவ்வளவு எளிதாக அமெரிக்காவிடமும் இஸ்ரேல் நாட்டிடமும் சரணடைந்து விட மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானும் கூட தாக்குதல் நடத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கின்றது. அவர்கள் வசம் பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்கின்றது. 2000 to 2500 கிலோமீட்டர் தாக்க முடியும். இஸ்ரேல் நாட்டின் எந்த எல்லையை வேண்டுமானாலும் அவர்களால் குறிவைக்க முடியும். இஸ்ரேல் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம், எங்களிடம் இரும்பு கோட்டை இருக்கின்றது, ஒரு குடை போல எங்களுடைய வான்பரப்பை நாங்கள் காப்பாற்றி வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் 10ல் 2 ஏவுகணை விழுகத்தான் செய்யும். கண்டிப்பாக அந்த 2 ஏவுகணை இஸ்ரேல் நிலப்பரப்புக்குள் விழுகும் பொழுது இஸ்ரேலுக்கும் பாதிப்பு ஏற்படும். எனவே ஈரான் பக்கம் இருந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு எளிதாக அவர்கள் சரணடைந்து விட மாட்டார்கள். அப்படி ஒன்றும் ராணுவ குறைவு இருக்கக்கூடிய நாடு கிடையாது. அவர்கள் வசமும் பயங்கரமான ராணுவம் இருக்கின்றது, பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள். 2 துருவங்களாக இருந்து செயல்படுவார்கள். ஒன்று சீருடை அணிந்த ராணுவர்கள், இன்னொருவர்கள் சீருடை அணியாத மத நம்பிக்கை கொண்ட யுத்த குழுவினர். அவர்களும் ராணுவத்துக்கு நிகரான பயிற்சி எடுத்தவர்கள், IRGC என்று சொல்லப்படக்கூடியவர்கள். அவர்களும் இந்த ஏவுகணை எல்லாம் இயக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். இது ஈரானுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. மற்றொரு பக்கம் அப்படியே இஸ்ரேலை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்றால், ஏற்கனவே குறிப்பிட்டோம், இஸ்ரேல் என்பது உலகத்தின் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நிகரான படைபலம் இல்லாத நாடாக இருக்கலாம். ராணுவத்தோடு ஒப்பிடும் பொழுது அமெரிக்காவோடு சற்று குறைவான ராணுவ பலம் கொண்ட நாடாக இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவை காட்டிலும் உலகத்தினுடைய எந்த மூலையில் இருக்கக்கூடிய நாட்டை காட்டிலும் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பை வைத்திருக்கக்கூடிய நாடு, மொசாட் என்கின்ற அமைப்பை வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேல் என்கின்ற நாடு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.